தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. மே 23 கேரளாவின் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து வழக்கம் போல தனது பயணத்தை தொடங்குச்சு எம்எஸ்சி எல்சா 3 அப்படிங்கிற சரக்கு கப்பல். லைபீரிய நாட்டு கொடியோட ரஷ்யா, ஜார்ஜியா, உக்ரைன்னு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 24 பேர் கொண்ட குழுவுடன் கொச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மறுநாள் மே 24 கொச்சியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் கப்பல் வந்தபோது திடீர்னு விபத்துக்குள்ளாச்சு. உடனடியாக இந்திய கப்பற்படை மீட்பு பணியில் ஈடுபட்டது. ஐஎன்எஸ் சத்புரா, ஐஎன்எஸ் சுஜாதான்னு 2 கப்பல்கள் அனுப்பப்பட்டு கப்பலில் இருந்த 24 பணியாளர்களும் பத்திரமா மீட்கப்பட்டாங்க. மொத்தம் 184 மீட்டர் கொண்ட எம்எஸ்சி எல்சா 3 கப்பலில் அபாயகரமான ரசாயன பொருட்கள் உட்பட 640 கண்டெய்னர்கள் இருந்தது. இதில் 13 ஆபத்தான சரக்கு கண்டெய்னர்களும் 12 கால்சியம் கார்பைடு கண்டெய்னர்களும் அடக்கம். சுமார் 84 மெட்ரிக் டன் டீசல், 367 மெட்ரிக் டன் உலை எண்ணெயும் இருந்ததா கடலோர காவல்படை அறிவிச்சது. ஆலப்புழா, கொல்லம், எர்ணாகுளம் மாவட்டங்களில் எண்ணெய் கசிவால் மீன்பிடி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதனால இழப்பீடு வழங்கணும்னு மீனவர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தது. கேரள அரசு இந்த விவகாரத்தை மாநில பேரிடராக அறிவிச்சது. மீனவர் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 1000 ரூபாயும் 6 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டது. கப்பல் விபத்தை தொடர்ந்து மே 29 நடந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் மத்திய கப்பல் போக்குவரத்து இயக்குனர் ஜெனரலும் எம்எஸ்சி கப்பல் நிறுவனம் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம்னும், அதுக்கு பதிலாக இழப்பீட்டை கேட்டு பெறுவதற்கான ஆதாரங்களை சேகரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம்னு முடிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் கேரள அரசோட இந்த முடிவு ஊடகங்களில் வெளியான பிறகு ஆளும் பினராயி விஜயன் தலைமையிலான அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சது. வேற வழி இல்லாமல் கடைசியில் அரசியல் கட்சிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் தொடர் அழுத்தம் காரணமாக 2 வாரங்கள் கழித்து ஜூன் 11 சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையில் பிஎன்எஸ் சட்டப்பிரிவுகள் 282 கப்பலை அவசரமாக வழிநடத்துதல், 285 கடற்பயணத்தில் ஆபத்தை விளைவித்தல், 286 வேதிப்பொருட்களை அலட்சியமாக கையாளுதல், 287 வெடிபொருட்களை அலட்சியமாக கையாளுதல், 288 உள்ளிட்ட பல பிரிவுகள் சேர்க்கப்பட்டது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்ட எம்எஸ்சி கப்பல் நிறுவனம் 1970 செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பன்னாட்டு கப்பல் நிறுவனம். 155 நாடுகளில் 900க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் 7 விமானங்களையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் எம்எஸ்சி ஒரு முன்னணி கப்பல் நிறுவனமாக இருக்கிறதோடு மட்டுமில்லாமல் அதானி குழுமத்தின் கூட்டாளியாக இருப்பதும் தெரிய வந்தது.